சம்மரில் யூஸ்வலாக லெமன் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும், சைஸும் சின்னதாக இருக்கும். ஆனால் ஜூஸியாக இவ்வளோ பெருசாக லெமன் கிடைச்ச உடனே நான் ஒரு ஸ்மோக் பிக்கிள் பண்ணணும்னு நினச்சேன். அதுவும் இந்த ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னே டைமும் சேவ் ஆகும். பிக்கிள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிடலாம், கடாயில் எண்ணெயை விட்டு வதக்கிறதுக்கு பதிலாக நினச்சேன். அதனால் ஸ்டீமரில் ஒரு 10 மினிட்ஸ் வாழை இலையை போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்து ஆறின உடனே அதை பீசஸாக கட் பண்ணி அதில் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, ஹோம்மேட் சில்லி பவுடர், மேத்தி பவுடர், ரோஸ்டட் மேத்தி ஆட்ஸ் ஃப்ளேவர், ட்ரஸ்ட் மீ. நல்லா 4-5 க்ரீன் சில்லிஸ் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு நல்லெண்ணெயில் கடுகை போட்டு படபடன்னு பொரிஞ்சோடனே சுடுற ஆயிலை அந்த மிளகா மேலே விட்டு அதை ஊறுகாயில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்து மிளகா நல்லா ஹாட் ஆயிலில் கொஞ்சம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கலந்து 2 பர்னிங் கோல் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு அதில் 2 ட்ராப் ஆயில் விட்டு அதை மூடி வச்சோன்னே 10 மினிட்ஸ் வச்சுருந்தா போகிறோம். அந்த ஸ்மோக் அப்படியே இன்ஃப்யூஸ் ஆகி ஒரு வுட் ஃபயர் ஃப்ளேவரில் ஒரு யூனிக் டேஸ்ட்டில், ஆஹா இது நம்ம ஹோம்மேடுன்னு சொன்னாதான் மனுஷா நம்புவா. ஒரு கலர், அதுவும் அந்த 1-2 பச்சை மிளகா ஒரு வாரம் கழிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மரில் ஸ்மோக் லெமன் பிக்கிள் பண்ண நீங்கள் ரெடியா?